ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மானிட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ அப்டின்னா, நீங்க ஒரு லேப்டாப்போ இல்ல ஒரு டெஸ்க்டாப்போ வாங்குறீங்க அப்டின்னா, லேப்டாப்ல ஒரு சின்ன ஸ்க்ரீன் தான் வரும். டெஸ்க்டாப்ல உங்களுக்கு ஸ்க்ரீனே வராது. ஸ்க்ரீன் சைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அதுதான் ஃபேக்ட்டானா இல்ல. அதில நெறைய ஃபேக்டர்ஸ் ப்ளே ஆகும். நீங்க மானிட்டர் வாங்கலாம்னு Amazonஓ, Flipkartஓ ஆர் லோக்கல் ரிட்டெயிலர்ஸ் கிட்ட போனாலோ, அங்க பேனல் டைப்ன்னு சொல்லுவாங்க, ஸ்க்ரீன் சைஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெசல்யூஷன்னு சொல்லுவாங்க. உங்க ஒர்க் ஃப்ளோக்கு என்ன பேனல் டைப் கரெக்ட்டா இருக்கும், நீங்க வச்சிருக்க ஓஎஸ்க்கு என்ன மானிட்டர் டைப் கரெக்ட்டா இருக்கும், அப்டியே இல்லனாலும் நீங்க வச்சிருக்க உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏத்த மாரி என்ன ஸ்க்ரீன் சைஸ் என்ன ரெசல்யூஷன்ல இருந்தா உங்களோட ஒர்க் ஃப்ளோ ஸ்மூத்தா போகும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ எதுக்குன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மானிட்டர் நீங்க சூஸ் பண்ணா தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஏன்னா, உங்க ஒர்க் ஃப்ளோவ பத்தி உங்களுக்கு தான் தெரியும். நீங்க எந்த யூடியூப் வீடியோ பார்த்தாலும் அவங்க ஜெனரலா ஒரு மானிட்டர் அப்செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இல்லாட்டி ஒரு மானிட்டர் வச்சே எக்ஸாம்பிள் குடுப்பாங்க. இந்த வீடியோ அப்படி இல்ல. நான் உங்களுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன அட்வான்டேஜஸ், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் ஒரு டெக்னாலஜில இருக்குன்றத மொதற்கொண்டு இந்த வீடியோல நான் தெளிவா உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ இந்த வீடியோவோட எண்டுல உங்களால உங்களுக்கு புடிச்ச மானிட்டர வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டியூ லெட்ஸ் கோ இன்டூ த வீடியோ. நான் உங்கள் சுடர். யூ ஆர் வாட்சிங். இந்த வீடியோக்குள்ள வந்தாச்சு. இந்த வீடியோல நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம்னா, சில பேசிக் டெர்மினாலஜிஸ், பேனல் டைப், ரெசல்யூஷன், ஸ்க்ரீன் சைஸ் டூ ரெசல்யூஷன்ஸ், பிக்சல் பெர் இன்ச், வியூவிங் டிஸ்டன்ஸ் அண்ட் ஓஎஸ் ஸ்கேலிங். ஸோ இந்த ஓஎஸ் ஸ்கேலிங்கிறது ஒரு வியர்டான கான்செப்ட். ஏன்னா விண்டோஸ் வந்து ஒரு மாரி வந்து ஒரு அவுட்புட்ட ஸ்கேல் பண்ணும். மேக் ஓஎஸ் வந்து ஒரு மாரி அவுட்புட்ட ஸ்கேல் பண்ணும். ஸோ நான் அப்படி வந்து ஏதாவது ஓஎஸ் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர் நான் சொல்றேன்னா, அத நான் கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து உங்க ஒப்பீனியன் மாத்திக்கலாம். ஸோ விண்டோஸ்க்கு பர்ட்டிகுலரா இருக்க ஃபீச்சர்ஸ நான் விண்டோஸ்ன்னு சொல்லியிருப்பேன். மேக் ஓஎஸ்ல இருக்க ஃபீச்சர்ஸ நான் மேக் ஓஎஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன டாபிக்ஸ் அதாவது உங்களுக்கு இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தெரிஞ்சிருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட். ரெஃப்ரெஷ் ரேட்னா ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. வீடியோ வந்து எப்படி இருக்கு? சின்ன வயசுல நம்ம விளையாடியிருப்போம். ஒரு பேஜ்ல கார்னர்ல டூடுல்லாம் வரைஞ்சு, அத நெக்ஸ்ட் அப்படியே ரேப்பிடா பேஜஸ் திருப்புறப்போ அது அனிமேஷன் மாரி தெரியும். அதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் வீடியோ. இப்போ நம்ம ஜென்ரலா இப்போ ரியல் டைம்ல நம்ம யூஸ் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 30 எஃப்பிஎஸ் வீடியோ யூஸ் பண்ணுவோம். இல்ல 24 எஃப்பிஎஸ் ஃபார் சினிமேட்டிக் வீடியோ நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அதெல்லாம் வந்து ஒரு மல்டிமீடியாக்கு செட் ஆகும் தவிர, உங்களுக்கு டைரக்ட்டா நீங்க லைவா இன்டராக்ட் பண்றப்போ, இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிவா இருந்தா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் பேசிக்காவே இப்போ வர மானிட்டர்ஸ் எல்லாமே மோஸ்ட்டா 60 ஹெர்ட்ஸா தான் இருக்கும். ஸோ ரெஃப்ரெஷ் ரேட்னா என்ன? ஒரு பர்ட்டிகுலர் இமேஜ நம்ம திருப்பி திருப்பி வச்சு ஒரு வீடியோ கிரியேட் ஆகுதுல்ல, அதில எத்தன நம்ம ஃப்ரேம்ஸ் வைக்கிறோம் அப்படின்றது தான் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். எத்தன ஃப்ரேம்ஸ் சேர்ந்து ஒரு வீடியோவா வருது அதுதான் ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் தான், மோர் ரெஃப்ரெஷ் ரேட் யூ ஹேவ், த மோர் டீட்டெயில்ஸ் யூ சீ இன் தி ஸ்கிரீன். அதாவது சீக்கிரம் பார்க்கலாம். இது எங்க அட்வான்டேஜா வரும்னா, காம்படிட்டிவ் கேமிங்ல அட்வான்டேஜா வரும். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டூ டே லைஃப்லயும் ஸ்க்ரோல் பண்றப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் லெஜிபிலிட்டியா இருக்கணும். ஒரு ஓஎஸ்ஸே வந்து ஒரு சீம்லெஸ்ஸா ஒரு கிளீனா தெரியும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெஃப்ரெஷ் ரேட். செகண்ட் பார்க்க போறது தான் ரெஸ்பான்ஸ் டைம். அதாவது ஒரு பிக்சல் எடுத்துக்கோங்க. ஒரு பிக்சல் வந்து ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலருக்கு மாறும். அதுதான் வந்து ரெஸ்பான்ஸ் டைம்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சல் ஷிஃப்டிங் அதாவது ஒரு கலர் டூ இன்னொரு கலர் போறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்றது தான் ரெஸ்பான்ஸ் டைம். இந்த ரெஸ்பான்ஸ் டைம் மோஸ்ட்டா மில்லி செகண்ட்ஸ்ல தான் இருக்கும். ரெஸ்பான்ஸ் டைம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ இமேஜ் வந்து கிளியரா இருக்கும். ஏன்னா பிளர் எதுவுமே இருக்காது. ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வரோம் மோஷன் பிளர். இப்போ என்ன ஆகும்? இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் டைம் வந்து உங்களுக்கு ஸ்லோவா இருக்கப்போ, அதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் டைம்லேருந்து இன்னொரு ரெஸ்பான்ஸ் டைம் அதாவது ஒரு பிக்சல்லேருந்து இன்னொரு பிக்சல் போடுறப்போ, ஒரு ஸ்லோ ட்ரான்சிஷன் இருந்தது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு பிளர் எஃபெக்ட் மாரி தெரியும். ஒரு இங்க் எடுத்து ஸ்மர் பண்ண மாரி தெரியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோஷன் பிளர். நெக்ஸ்ட் கோஸ்டிங். இதுவே ரொம்ப வொர்ஸ்ட் கேஸஸ்ல என்ன ஆகும்னா, இந்த ரெஸ்பான்ஸ் டைம் ரொம்பவே அதிகமா இருக்கப்போ, இமேஜ் வந்து ரீட்டெயின் ஆகும். இப்போ அதுக்கு வந்து பெஸ்ட் டெஸ்ட் வந்து யுஎஃப்ஓ கோஸ்டிங் டெஸ்ட். இப்போ ஒரு இமேஜ் வந்து ஸ்க்ரீன்ல மூவ் ஆகுது அப்படின்னா, அந்த இமேஜ் வந்து ஒரு பர்ட்டிகுலர் செட் ஆஃப் பிக்சல்ஸ்லேருந்து அடுத்த பிக்சல்ஸ் போம்போது, இந்த பழைய ரெஸ்பான்ஸ் டைம் ஸ்லோவா இருக்கப்ப என்ன ஆகும்னா, நம்ம கண்ணுக்கு வந்து அந்த பழைய இமேஜே 2 தடவ தெரியிற மாரி இருக்கும். ஸோ அதுதான் கோஸ்டிங். ஸோ அடுத்து எங்க போறோம்னா, இந்த கோஸ்டிங் அவாய்ட் பண்றதுக்கு ஸ்லோயர் ரெஸ்பான்ஸ் டைம் இருக்க பேனல்ஸ்ல ஓவர் டிரைவ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஓவர் டிரைவ் யூஸ் பண்றப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ஃபேக்கா சிமுலேட் பண்ணுவாங்க. ஒரு பிக்சலுக்கான வோல்டேஜ் அதிகமா குடுத்தப்போ, அது ரொம்ப ஸ்பீடா மாறிடும். அப்புறம் கரெக்ட்டான வோல்டேஜ் கொண்டு வருவாங்க. இது அப்போ என்ன இஷ்யூ ஆகும் அப்டின்னா, அங்க தான் வந்து பிக்சல் ஓவர் ஷூட்ன்னு ஆகும். நீங்க ஒரு மானிட்டர்ல வந்து ஒரு சீக்கிரமா ஒரு ஸ்பீடா ஒரு ஆப்ஜெக்ட் நகருதுன்னா, அது பின்னாடி வந்து ஒரு ஒயிட் ட்ரையல் மாரி வரும். அதுதான் உங்களுக்கு கோஸ்டிங். அந்த கோஸ்டிங்கே ரொம்ப ஆவும்போது தான் பிக்சல் ஓவர் ஷூட். அதாவது ஒயிட் கலருக்கு ரொம்ப சீக்கிரமா போயிடும். அதுலேருந்து உங்க கலருக்கு அட்ஜஸ்ட் ஆகும்போது, பின்னாடி அப்படியே ஒரு ட்ரையல் மாரி வரும். அதுதான் பிக்சல் ஓவர் ஷூட். ஸோ இதுதான் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் டெர்மினாலஜிஸ். அடுத்து வந்து என்னென்ன பேனல் டைப்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அது வந்து ஃபர்ஸ்ட் நான் லிஸ்ட் பண்ணிடுறேன். அப்புறம் இன் டெப்த்ல ஒண்ணு ஒண்ணும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபர்ஸ்ட் பேனல் டைப் வந்து டிஎன் பேனல் டைப். செகண்ட் வந்து விஏ. தேர்ட் இஸ் ஐபிஎஸ். ஃபோர்த் இஸ் ஓஎல்இடி. இப்போ டி என்ன அப்படின்னா என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே டிஎன்னா போலாம்.
ட்விஸ்டட் நிமேட்டிக்னு சொல்கிறது தான் டிஎன்னோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னலாம் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டைம். நான் மேலே உங்களுக்கு சொன்ன மாதிரி அதோட ரெஸ்பான்ஸ் டைம் ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்கனால என்ன ஆகும்னா, ஒரு இமேஜ்லேருந்து இன்னொரு இமேஜுக்கு போகிறதுக்கு சீக்கிரம், அதாவது ஒரு பிக்சல் கலர்லேருந்து இன்னொரு பிக்சல் கலருக்கு போகிறது ரொம்ப சீக்கிரமாகவே ஆகிடும். ஸோ இது சீக்கிரமாக ஆகுறதுனால என்ன ஆகும்னா, இமேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, அதோட அட்வான்டேஜ் தான் இந்த ரெடியூஸ்டு மோஷன் பிளருங்கிறது. இது வந்து உங்களுக்கு கேம் ஆடுறவங்களுக்குலாம் மோஸ்ட்டாக தெரியும். ஒரு மாதிரி பிளரி எஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த எஃபெக்ட் இல்லாமல் இது வந்து அடுத்த ரெஸ்பான்ஸ் டைம் அதிகமாக இருக்கனால அடுத்த இமேஜுக்கு சீக்கிரம் ஸ்விட்ச் ஆகுறதுனால எஸ் இந்த பிக்சல் பி மோர் கிளியர், மோஷன் பிளர் இருக்காது. ஸோ அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, இதோட காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனுமே ரொம்ப கம்மி. அதனால இது வந்து உங்களுக்கு ரொம்ப சீப்பான பேனல்ஸ்லாம் நீங்க பார்ப்பீங்க. ஆனா, நான் ஏன் இவ்ளோ அட்வான்டேஜஸ் சொல்லி சீப்பா சொல்றேன்னா, அங்க தான் வந்து இதோட ட்ராபேக்ஸ் எல்லாமே வருது. என்னதான் பவர் லெஸ்ஸா கன்சியூம் பண்ணாலும், அந்த இடத்துல வந்து உங்களுக்கு யூசபிலிட்டியும் கம்மியாகும். ஏன்னா, இப்போ நம்ம ஒரு மானிட்டர வந்து நம்ம நெறைய ஆங்கிள்லேருந்து பார்க்க போறோம். இப்போ ஸ்ட்ரெய்ட்டா இல்லாம கொஞ்சம் நான் டில்ட் பண்ணி வச்சு பார்ப்பேன் ப்ரோ. இல்ல நான் சைட்லேருந்து கூட சம்டைம்ஸ் பார்ப்பேன்றப்போ, இதோட வியூவிங் ஆங்கிள் வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கும். ஸோ வியூவிங் ஆங்கிள்னா என்ன? ஒரு மானிட்டரோட டிஸ்ப்ளேலேருந்து நீங்க எந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறீங்க. ஸோ ரைட்ல எவ்வளோ டிகிரி, அதாவது 120 டிகிரிலேருந்து பார்ப்பேன், 160 டிகிரிலேருந்து பார்ப்பேன்றது தான் வியூவிங் ஆங்கிள். ஸோ அதுவுமே வந்து இந்த பேனல்ஸில் கம்மியா இருக்கும். அப்புறம் வேர்ட் கன்சிஸ்டன்சி, வேர்ட் வந்து தெளிவா தெரியறது வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு பிளர்ரி எஃபெக்ட், ஒரு ஹேசி எஃபெக்ட், ஒரு ஃபிலிம் கிரெயின் எஃபெக்ட்னு கூட வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு மேலேயே இருக்கும். ஸோ கலர் காலிப்ரேஷனும் இதில ரொம்ப கம்மி. கலர்ஸுமே உங்களுக்கு அவ்வளோ தெளிவா இருக்காது, அவ்வளோ கிளியரா இருக்காது. ஸோ இதனால என்ன ஆகும்னா, இப்போ உங்களுக்கு பிரைட்னஸ்லேருந்து எல்லாமே கம்மியா ஒரு மானிட்டரே ஒரு மாரி டல்லா இருக்க மாரி இருக்கும். ஆனா இது எங்க ரியலா யூஸ் ஆகும்னா, கேம் ஆடுறவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் டைம் உண்மையிலேயே அதிகமா தேவைப்படும். அந்த இடத்துல தான் இந்த டிஎன் பேனல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் ஆகியே நிக்கும். ஏன்னா, இதோட ரெஸ்பான்ஸ் டைம் அதிகமா இருக்கனால, கோஸ்டிங்லாம் கம்மியா இருக்கும். ரெஃப்ரெஷ் ரேட்டும் இதில அதிகமா கிடைக்கிறனால என்ன அட்வான்டேஜ் வருது அப்டின்னா, உங்களுக்கு அந்த எனிமீஸ் மூவ் ஆகுறப்போ உங்களுக்கு சீக்கிரமாவே தெரிவாங்க. அதாவது ஃப்ரேம்ஸ் அதிகமா தெரிறப்போ நல்லா ஸ்மூத்தா இருக்கும். ஈஸியா விளையாட முடியும். இது வந்து எங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து யூஸ் ஆகும். ஆனா அதுவே நீங்க ட்ரிபிள் ஏ டைட்டில் இப்போ வந்து ட்ரிபிள் ஏ டைட்டில்ல ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் இல்லாட்டி கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ 5 அது மாரி நல்ல பெரிய ட்ரிபிள் ஏ டைட்டில் சைபர் பங்க்லாம் விளையாடும்போது, உங்களுக்கு கலர்ஸ் கம்மியா இருக்கும், பிரைட்னஸும் கம்மியா இருக்கும். இமேஜ் லெஜிபிலிட்டியுமே ஓரளவுக்கு கம்மியாயிடும். ஸோ இதுதான் வந்து டிஎன் பேனல்ஸ். அடுத்து வந்து விஏ பேனல்ஸ் போலாம். வெர்டிகலி அலைன் பேனல்ஸ். ஸோ இதில என்னன்னா, இது வந்து கொஞ்சம் டிஎன்னோட காஸ்ட்லியா இருக்கும். பட் உங்களுக்கு இதில நெறைய பெனிஃபிட்ஸும் வரும். ஸோ இப்ப என்னன்னா, லாங் ரெஸ்பான்ஸ் டைம் இருக்கும். அங்க வந்து இந்த பாசிட்டிவ் ட்ராபேக் இங்க நெகட்டிவ் ஆகுது. ஸோ இந்த இதில என்ன வருது அப்டின்னா, உங்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் வியூவிங் ஆங்கிள் வந்து உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் விஏ பேனல்ல. ஆனா ஐபிஎஸ் அளவுக்கு இருக்காது. விஏல கொஞ்சம் அதிகமா இருக்கும். கலர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பஞ்சியா இருக்கும். அக்யூரேட்டா இருக்காது. பஞ்சினா உங்களுக்கு நல்ல விவிட் கலர்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் பிரைட்னஸும் அதிகமா இருக்கும். ஆனா, உங்களுக்கு அந்த கலர் அக்யூரசி ப்ளூனா எக்ஸாக்ட் ப்ளூ மாரி இருக்காது. கொஞ்சம் டிஃபரண்ட் ஷேட் இருக்கும். அது உங்களுக்கு டே டூ டே கன்சியூமர்ஸ்க்கு வந்து அது தெரியாது. பட் ஒரு கலர் கரெக்டட், ஒரு கலர் காலிப்ரேட்டட் ப்ரொஃபஷனல் வந்து யூஸ் பண்ண போறாங்கன்னா, அது ஒரு பெரிய டிஃபரன்ஸாவே கிரியேட் பண்ணும். ஏன்னா, அவங்களுக்கெல்லாம் அதுதான் வொர்க்கே. அந்த கலர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இங்க குறையும். ஸோ நல்லாவே பிரைட்னஸ் இருக்கும். விஏ பேனல் டிஎன் பேனல் கம்பேர் பண்ணும்போது ஒரு உண்மையானவே ஒரு நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும். டெக்ஸ்ட் வந்து ரொம்பவே கிரிஸ்பா இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு வந்து 90 டிகிரீஸ்ல வந்து போலரைஸ் ஆகுறனால உள்ள இருக்க கிறிஸ்டல் ஸ்ட்ரெய்ட்டா இருக்கனால எய்தர் 1 ஆர் 0ன்ற மாரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ரிச்சா இருக்கனால கிடைக்கும். ஆனா, இதில என்ன பிரச்சனை அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டார்க் மோட்ல வச்சு ஸ்க்ரோல் பண்றீங்க. மெஜாரிட்டி ஆஃப் த கன்டென்ட் வந்து டார்க் மோட்ல இருக்குன்னா, இந்த ஸ்லோவர் ரெஸ்பான்ஸ் டைம் என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு ட்ரையல் குடுக்கும். அதாவது இங்க் ஸ்மியரிங்ன்னு சொல்லுவாங்க. பிளாக் ஸ்மியரிங். விஏ பேனல்ல அது ரொம்ப காமன். உங்களுக்கு மோஸ்ட்டா டார்க் மோட்ல தான் வச்சு ஒர்க் பண்ணுவீங்கன்னா, தயவுசெய்து இந்த பேனல் ஸ்கிப் பண்ணிடுங்க. என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே சொல்றேன். நீங்க மேனேஜ் பண்ணலாம் அப்டின்னு நெனச்சாலும், என்ன ஆகும்னா மானிட்டர்ல ஓவர் டிரைவ்ன்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஆனா, நீங்க ஓவர் டிரைவ் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒயிட் ட்ரையல் எஃபெக்ட் எல்லாமே வரும். ஸோ, நீங்க வந்து டார்க் மோட்ல வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா, இத டோட்டலா தவிர்த்துருங்க. ஆனா, நான் ஒயிட் மோட்ல வச்சு யூஸ் பண்ணுவேன். எனக்கு மானிட்டரோட கிளாரிட்டி தான் முக்கியம். வேர்ட் கிளாரிட்டி முக்கியம். நான் வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். எனக்கு வந்து அவ்வளோ ஸ்க்ரோலிங் இருக்காது. டைப்பிங் தான் நெறைய இருக்கும் அப்டின்றப்போ, இது வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஸோ, இது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேர்ட் டாக்குமெண்ட் ரிசர்ச் பண்றவங்க, ஒரு சீப்பர் பேனல் எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து இது கரெக்ட்டா இருக்கும். ஸோ, அடுத்து வந்து இன்பிளேன் ஸ்விட்சிங் பேனல். இன்பிளேன் ஸ்விட்சிங்னா என்ன? ஐபிஎஸ் பேனல் தான். இதுதான் நீங்க ரெகுலரா டே டூ டே லைஃப்ல ஒரு நார்மல் டிவிலருந்து எல்லாத்துலயுமே பார்க்குறது. ரொம்ப லோ பட்ஜெட் டிவி வந்தீங்கன்னா விஏ இருக்கும். பட் ஒரு மீடியம் பட்ஜெட் டிவில போனீங்கன்னா ஐபிஎஸ் இருக்கும். மானிட்டர்ஸ் ஆர் மோஸ்ட்லி மேட் அப் ஆஃப் ஐபிஎஸ் வென் யூ கோ பியாண்ட் த லிமிட். ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, இந்த பேனல்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப காம்ப்ளெக்ஸாவும் இருக்கும். இதோட பவர் கன்சம்ப்ஷனுமே அதிகம். ஏன்னா, பின்னாடி வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டா பிரைட் பிளாக் லைட் இருக்கனால, பேக் லைட்னா ஒண்ணும் இல்ல. ஒரு இமேஜ் வந்து பின்னாடி அந்த மானிட்டரோட பின்னாடி, அதாவது லாஸ்ட் லேயர்ல ஒரு லைட் வந்து ஃபிளாஷா எப்பவுமே ஆன்ல தான் இருக்கும். நல்ல பிரைட்டாவே இருக்கும். அந்த லைட் வந்து போலரைசர்ஸ்லாம் தாண்டி, டிஜிடைசர்ஸ்லாம் தாண்டி வரும்போது தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இமேஜா தெரியுது. ஸோ, இது வந்து ரொம்ப ஹை பிரைட்னஸ் பேக் லைட்டா இருக்கனால உங்களுக்கு இந்த பவர் கன்சப்ஷன்ங்கிறது ரொம்பவே அதிகமாகுது. ஸோ, இப்போ வந்து இதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவர் ரெஸ்பான்ஸ் டைம் தேன் டிஎன் பேனல்ஸ் ஓகேங்களா? ஒரு சின்ன இது கோஷிங் இருக்கும். பட் இது வந்து மேனேஜபிள். விஏ அளவுக்கு ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்காது. ஆனா என்ன இதில அட்வான்டேஜ்னா வியூவிங் ஆங்கிள். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் டிவி எல்லாம் தூரத்திலருந்து சைட்லருந்து பார்த்தாலுமே கரெக்ட்டா இருக்கும். நம்ம பழைய காலத்தில இந்த ஃபிளாட் பேனல் டிவி வந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கீழ படுத்துட்டு பார்த்தோம்னா, டிவி ஃபுல்லா
ஒரு மாரி நெகட்டிவ்ல தெரியிற மாரி தெரியும்ல. அதெல்லாம் இதில எதுவுமே இருக்காது. பெட்டர் வியூவிங் ஆங்கிள் இப்போ நான் வரதெல்லாம் வந்து WLEDன்னு சொல்றாங்க. அதாவது வைடர் வியூவிங் ஆங்கிள்ஸ்லாம் இருக்கு. ஸோ WIPS பேனல்ஸ் மார்க்கெட்ல இப்போ ரெடியா இருக்கு. ஸோ WIPS பேனல்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்க சைட்லேருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். எந்த விதமான ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்டுமே இருக்காது. நல்லாருக்கும். அது நீங்க வாங்குற பேனல் குவாலிட்டிய பொறுத்து தான் அது எண்ட் ஆஃப் தி டே. அதுக்கப்புறம் பேக்லைட் ப்ளீடுங்கிறது இதில ஒரு பெரிய டவுன் ஃபேக்டர். ஏன்னா, நீங்க நைட் டைம்ல உட்காந்து பார்க்குறீங்கன்னா, பின்னாடி நான் சொன்னேன் தெரியுமா? ஒரு பேக்லைட் பிரைட்டா இருக்கும்னு. இதில நெறைய லேயர்ஸ் யூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா, ஸ்க்ரீன் கார்னர்ஸ்ல வந்து சம்டைம்ஸ் இந்த லைட் வந்து உங்களுக்கு வெளிய வரும். ஆனா, இது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குன்றத பொறுத்து தான். ரொம்ப பேக்லைட் ப்ளீட் ஆனா தான் அது வந்து வாரண்டில கிளைம் ஆகும். இல்லாட்டி ஆகாது. ஏன்னா, பேக்லைட் ப்ளீடிங் இஸ் அ காமன் ஃபேக்டர் ஆஃப் ஐபிஎஸ் டெக்னாலஜி. ஸோ, இதனால என்னன்னா, நீங்க இருட்டுல உட்காந்து யூஸ் பண்றவங்களா இருந்தா உங்களுக்கு இது செட் ஆகாது. ஆனா, என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும். ப்ரோ பிட்ச் பிளாக்கா யூஸ் பண்ண மாட்டேன். நான் டார்க்கா யூஸ் பண்ணுவேன்னா, திஸ் இஸ் ரியலி குட். இதில கலர் காலிபரேஷன் நம்ம எக்ஸாக்ட்டா பண்ண முடியும். உங்களுக்கு கலர் வால்யூமோ அதாவது DCI-P3 இல்ல Adobe RGBன்னு சொல்ற மாரி உங்களுக்கு கலர் கேமட்ஸுமே இதில வந்து ரொம்ப தெளிவாவே நம்மளால காலிபரேட் பண்ணிக்க முடியும். அதனால தான் இது வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா, மீடியா கன்சம்ப்ஷன் நான் வந்து நெறைய வீடியோஸ் பார்ப்பேன்றவங்களுக்கு அது ரொம்பவே நல்லாருக்கும். ஏன்னா கலர்ஸ்லாம் உங்களுக்கு விவிடா எடுத்து தரும். எல்லாத்தையுமே பண்ணி தரும். அதுக்கப்புறம் கலருமே அக்யூரேட்டா இருக்கும். இது யாருக்கெல்லாம் செலக்ட் ஆகும் அப்டின்னா, ஃபோட்டோ எடிட்டர்ஸ், வீடியோ கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே ஐபிஎஸ்ங்கிறது ஒரு பெஸ்ட் பேனல். ஸோ இப்போ வந்து நீங்க உங்களுக்கு ஏத்த பேனல் டைப் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் செகண்ட் கான்செப்ட் வந்திருக்கும் ரெசல்யூஷன். ஸோ ரெசல்யூஷன்னா என்ன அப்டின்னா, உங்களுக்கு வெர்டிகல் அண்ட் ஹாரிசான்டல் அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் பிளேன் நம்ம எடுத்திருப்போம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் எக்ஸ் பிளேன், திஸ் இஸ் ஒய் பிளேன். ஸோ இப்படி எடுக்கிறப்போ எக்ஸ் பிளேன்ல எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்கு, ஒய் பிளேன்ல எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அவங்களோட ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இது பேசிக்கலா நான் இங்க ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பார்த்தீங்களா? இதோட காமன் ரெசல்யூஷன்ஸ பொறுத்து தான் இருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு டே டு டே லைஃப் இருக்க காமன் ரெசல்யூஷன். ஸோ இதில வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 480p இதெல்லாம் நீங்க YouTubeல பார்த்துருப்பீங்க. நீங்க ஜென்ரலா விளையாண்டுருப்பீங்க. யூடியூப்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ண உங்களோட கிளாரிட்டி மாறுறத பார்க்கலாம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். 480p வந்து என்னன்னா 640 அதாவது 480 எப்பவுமே இந்த நம்பரோட லாஸ்ட் நம்பர் இருக்குல்ல, இதுதான் வந்து உங்களுக்கு ரெசல்யூஷனா அவங்க எத்தனை அதாவது சொல்லுவாங்க. அதாவது 480யா, 720யா, 1080யான்ட்டு. ஸோ இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:3ல இருக்கும். ஓரளவுக்கு ஸ்கொயரா இருக்கும். அடுத்து வரது தான் பார்த்தீங்கன்னா 720p. உங்களுக்கு வந்து இதுல வந்து 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல வரும். 1280 இதுதான் இதோட ரெசல்யூஷன். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா இங்க தான் ஹெச்டியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இத ஹை டெஃபினிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து 720p வீடியோ. இதுக்கு மேல போம்போது ஃபுல் ஹெச்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுல் ஹை டெஃபினிஷன். ஃபுல் ஹெச்டி, ஃபுல் ஹை டெஃபினிஷன். ஸோ இது வந்து 1920 இதுக்கு மேல வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோலயே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2K அதாவது குவாட் ஹெச்டி ஆர் 1440p இது வந்து பார்த்தீங்கன்னா, 2580 ஸோ இதோடதும் 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான். இது வந்து உங்களுக்கு எங்க மோஸ்ட்டா பார்ப்பீங்கன்னா, கேமிங் மானிட்டர்ஸ்ல பார்ப்பீங்க. ஏன்னா, இது வந்து இட் இஸ் ஸ்வீட் ஸ்பாட் பிட்வீன் 1080p அண்ட் 4K. ஸோ இது 2க்கும் நடுவுல இருக்கிறதுனால ஒரு கிளாரிட்டி அட்வான்டேஜும் இருக்கும். அதே சமயம் கொஞ்ச அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஹிட்டுமே கம்மியா இருக்கும். அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா ஹெச்டி வீடியோ ஆர் 4K. 4K எங்க வருதுன்னா 3840 இன்டூ 2160 அதாவது 3840 இன்டூ 2160 இதுதான் 4Kவோட காமனான ஒரு ரெசல்யூஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1:1.9ல இருக்கும். ஸோ ஒரு லெட்டர் பாக்ஸ்ன்ற மாரி இருக்காது. ஒரு ரெக்டாங்கிள்லே கொஞ்சம் ஸ்ட்ரெச்டா இருக்கும். ஸோ அடுத்தது தான் 8K அதாவது ஃபுல் அல்ட்ரா ஹெச்டி. அங்க ஃபுல் ஹெச்டி பார்த்தோம்ல, ஹெச்டிலேருந்து ஃபுல் ஹெச்டி. இது வந்து ஃபுல் அல்ட்ரா ஹெச்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7680 இன்டூ 4320 இது வந்து கமர்ஷியல்னு யாரும் அவ்வளவா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. இந்த அளவுக்கு ரெசல்யூஷனும் ஒரு ஹியூமன் ஐயால அவ்வளவா பார்க்க முடியுமான்றது தெரியல. பட் சின்ஸ் இட்ஸ் அன் எமர்ஜிங் டெக்னாலஜி இதோட காஸ்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஸோ இது வந்து ஓகே ரெசல்யூஷன் இருக்கு. பட் எதுக்கு எந்த இது யூஸ் பண்ணலான்னு பார்த்தா, சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 18 இன்ச்சஸ் அந்த மாரி போறீங்கன்னா, 720பியே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஏன்னா, சின்ன ஸ்க்ரீன் சைஸ்ல இருக்கும். ஒரு மானிட்டருக்கு. இப்போ நான் சொல்ற ரெசல்யூஷன் தான் மானிட்டர். ஸோ, இப்போ வந்து அந்த மாரி பார்க்கலாம். 18 இன்ச்சுக்கு வந்து நம்ம 720பி கரெக்ட்டா இருக்கும். நீங்க 21 இன்ச் அந்த ரேஞ்ச டச் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா, 1080பி வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். அங்க வந்து உண்மையிலேயே நல்லாருக்கும். அதே மாதிரி நீங்க 27 போறீங்கன்னா, பெட்டர் கோ ஃபார் 1440 நெறைய பேர் 1080பியே போதுன்னுவாங்க. உங்களுக்கு அப்படி இல்ல. டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராவே டிஃபரன்ஸ் தெரியும். உங்களுக்கு டெக்ஸ்ட்லாம் நல்லா கிரிஸ்பா இருக்கும். ஸோ, 1440பி ஃபார் 24 இன்ச் இஸ் பெஸ்ட் சைஸு. ஸோ, உங்களுக்கு 24 இன்ச்லயும் 1080p போலாம். ஓகே ஃபைன். பட் இதுக்கு அடுத்து நம்ம ஒண்ணு வரும். அதுதான் 27 இன்ச். 27 இன்ச்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா, தயவுசெய்து 1080p யார் சொன்னாலும் எடுத்துக்காதீங்க. ஸோ, உங்களுக்கு 1080pயோட உங்களுக்கு வந்து 1440p நல்லாவே ஒரு அப்கிரேட். அப்படியே உங்களுக்கு பிக்சல் கவுண்ட் வந்து ஜம்ப் ஆகும். ஸோ, உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியும் வரும். ஸோ, இதெல்லாம் இருக்கப்போ லாஸ்ட்டா தான் 4K. 4K வந்து உங்களுக்கு மீடியா கன்சம்ப்ஷன் நெறைய பண்ணுவேன். நான் வந்து கேம் மாரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா விளையாட மாட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு இதுதான் ஸ்வீட் பார்ட். இது வந்து
32 இன்ச்சஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மேபி 43 கூட நீங்க போலாம். 4K இஸ் ரியலி குட். நம்ம 8K வந்து பார்க்கவே வேண்டாம். ஏன்னா, அது இப்போ ப்ராக்டிகலா யாருமே அந்த அளவுக்கு மானிட்டர்ஸ்ல யூஸ் பண்றதில்ல. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, பிக்சல்ஸ் பெர் இன்ச். இப்போ நான் வந்து சைஸ் சொன்னேன்ல, இந்த சைஸ்க்கு இந்த ரெசல்யூஷன் கரெக்ட்டா இருக்கும் அப்டின்ட்டு. ஸோ இதெல்லாம் எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிக்சல்ஸ் பெர் இன்ச். அதாவது 1 இன்ச்ல அந்த பர்ட்டிகுலர் ரெசல்யூஷனுக்கு எவ்வளோ பிக்சல்ஸ் வந்து அந்த மானிட்டர்ல இருக்கு அப்டின்றத பொறுத்து தான் இருக்கும். நான் இங்க வந்து ஒரு சார்ட் காட்டுறேன். இத வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த சைஸஸ்க்கு எந்தெந்த பிக்சல்ஸ் பெர் இன்ச் வரும்ன்ட்டு. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பிக்சல்ஸ் பெர் இன்ச் அதிகமா இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு டிஸ்ப்ளேயோட டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஸோ, த ஹையர் டென்சிட்டி யூ கோ, த ஹையர் கிளாரிட்டி இட் இஸ். இதெல்லாம் எங்கவோட முடியும்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ்ல முடியும். இப்ப தான் ஒரு பெரிய ஒரு ஆப்பிள்க்கே உரிய ஒரு சில டென்ஷன்ஸ் இருக்கும்ல, அதுக்குள்ள வரும். டிஸ்ப்ளே ஸ்கேலிங் இன் மேக்ஓஎஸ். இத வந்து சிம்பிளா ஓஎஸ் ஸ்கேலிங்ன்னு சொல்லுவாங்க. மேக்ஓஎஸ நம்ம ஏன் தனியா பார்க்குறோம் அப்டின்னா, மேக்ஓஎஸ் வந்து விண்டோஸ் மாரி ஒரு கிரானுலரா இருக்க அட்ஜஸ்ட்மென்ட் குடுக்காது. எங்கன்னா டிஸ்ப்ளே ஸ்கேலிங்ல. ஏன்னா, இப்ப நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு ஒரு 4K ரெசல்யூஷன் செட் பண்றப்போ, எல்லா ஐகான்ஸ், யூசர் இன்டர்ஃபேஸும் குட்டி குட்டியா தெரியும். ஸோ, அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்கேலிங் வந்து இன்கிரீஸ் பண்ணுவீங்க. ஆனா, மேக்ஓஎஸ்ல அப்டி பண்ணீங்கன்னா, யூஏ ஸ்கேல்லாம் இன்கிரீஸ் ஆகாது. மேக்ஓஎஸ் எப்பவுமே 2x ஃபேக்டர்ல தான் வந்து டிஸ்ப்ளே ஸ்கேலிங் கொண்டு வரும். இத நம்ம எங்க வந்து மேஜரா பார்க்கலாம் அப்டின்னா, ஒரு 24 இன்ச் இல்ல 27 இன்ச் எடுத்துக்கோங்க. 27 இன்ச் 4K மானிட்டர்ல வந்து நீங்க டிஸ்ப்ளே ஸ்கேலிங் வந்து நீங்க 1440pல வச்சா தான் கரெக்ட்டா இருக்கும் 27 இன்ச்ல. ஆனா அப்படி வச்சீங்கன்னா, அது ஸ்கேல் ஆகாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணும்னா, 5Kக்கு ரெண்டர் பண்ணி அத 1440pக்கு டவுன் ஸ்கேல் பண்ணும். இப்படி பண்ணும்போது என்ன இஷ்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா உங்களுக்கு வந்து அது டவுன் த ஃபேக்டர் பை 2 கிடையாது. அது டவுன் த ஃபேக்டர் பை 1.5 அதாவது 1 பிக்சல். அதுக்கப்புறம் அது பக்கத்துல இருக்க ஒரு 1/2 பிக்சல கடன் வாங்கும். ஸோ அப்படி இருக்கப்ப என்ன ஆகும்னா, மொத்த இமேஜ் ஒரு மாரி ஃபஸியா தெரியும். இதனால தான் என்னன்னா, மேக்ஓஎஸ்ல வந்து பெட்டர் ரெசல்யூஷன் 27 இன்ச்சுக்கு எப்பவுமே வந்து 1440p தான் நேட்டிவ் ரெசல்யூஷன். 32 போனீங்கன்னா 4K உங்களால நேட்டிவா ஹேண்டில் பண்ண முடியும்னா, ஓகே ஃபைன். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ஸ்கேல் பண்றீங்கனாலே அந்த இடத்துல முடிஞ்சது. உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஃபஸியான இமேஜ் தான் கிடைக்கும். இத நீங்க தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, 27 இன்ச்ல 5K டிஸ்ப்ளே அதாவது ஆப்பிளோட ஸ்டூடியோ டிஸ்ப்ளே ஆர் 32 இன்ச்ல வந்து 6K டிஸ்ப்ளே லைக் ஸ்டூடியோ டிஸ்ப்ளே XDR. இந்த 2 ரெசல்யூஷன்ல யூஸ் பண்ணும்போது தான் அது டவுன் ஸ்கேல் பண்ணும்போது பை த ஃபேக்டர் ஆஃப் 2 வரும். ஆனா இதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 5K ஆர் 6K ரெசல்யூஷன் இருக்க மானிட்டர் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஆர் நீங்க ஆப்பிள் கிட்டயே வாங்குற மாரி தான் இருக்கும். தேர்ட் பார்ட்டீஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்ப்ளேஸ் பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு எது கரெக்ட்ன்னு சூஸ் பண்றதுக்கு நான் கீழ சில டிஸ்ப்ளே எக்ஸாம்பிள்க்கு குடுக்குறேன். உங்களால தனியா சூஸ் பண்ண முடியலன்னா, அதில இருக்க ஏதோ ஒரு மானிட்டர் சூஸ் பண்ணுங்க. அது எல்லாமே கொஞ்சம் நல்ல மானிட்டர் தான் உங்க நீட்ஸ்க்கு ஏத்த மாரி. இது மாரி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்க்கு வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகான அழுத்திக்கோங்க. அப்பனா தான் வந்து நான் போஸ்ட் பண்ணோனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அன்டில் தென், சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை சுடர்.